அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். 6 லட்ச ரூபாய் சொலையா ஒரு பாஸ்டர் தசம பாகம் பிடுங்கினார் அப்படின்னு ஒரு செய்தி போட்டதற்கு ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ். இப்போ இன்னும் ஒரு செய்தியை நம்ம கேட்க போகிறோம். காசு பணம் விஷயத்தில் சில போதகர்கள் என்னிடத்தில் நடந்து கொண்ட அதிர்ச்சிகரமான விஷயம். ஏன் இதற்கு அதிர்ச்சிகரமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பலவிதமான ஏமாற்றுத்தனம் நிறைந்த இந்த உலகத்தில் தேவனுடைய ஊழியர்கள் உண்மையாக இருப்பது அதிர்ச்சிகரமான விஷயம்தான். கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் நடுவே குற்றமின்றி சில மனிதர்கள் வாழ்வது அதிர்ச்சிகரமான விஷயம்தான். ஆகவே காசு பணம் விஷயத்தில் போதகர்கள் என்னிடத்திலே நடந்து கொண்ட அதிர்ச்சிகரமான விஷயம் அப்படின்னு சில காரியங்களை சொல்ல போகிறேன். முதலாவதாக, திருப்பூர் காங்கேயம் ரோட்டில் நல்லூர் பகுதியில் ஊழியம் செய்து வருகிற ஒரு சகோதரர். இவர் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸும் செய்து வருகிறார். அவருடைய கட்டிடம் ஒன்றை கட்டுகிற ஒப்பந்தத்தை மேற்கொண்டு கட்டி வந்தோம். அது இடையில் சில காரணங்களால் தடைபட்டு விட்டது. அதன் மூலமாக எனக்கு வரவேண்டிய பணம் கொஞ்சம் இருந்தது. அதை குறித்து நாங்கள் கலந்து பேசின பொழுது நான் அவரிடம் 2 லட்சம் ரூபாய் கொடுத்து விடுங்கள், அதோடு கூட நாம் எல்லா கணக்கையும் முடித்து கொள்ளலாம் என்று நான் கேட்டேன். ஆனால் அவர் அதுக்கு சொன்னார், இல்லை, ஆண்டவர் என்கிட்ட 3 லட்ச ரூபா கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு மனமும் 3 லட்ச ரூபாயா கொடுத்தார். ஒரு கிறிஸ்தவர், ஒரு ஊழியம் செய்கிறவர், நான் கேட்டது குறைவு, ஆனால் அவர் கொடுத்தது அதிகம். ஊழியக்காரங்க தேவன் சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா கொடுக்குற விஷயத்தில் அந்த அளவுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்த சொல்ல வரேன். அதற்கு பிறகு எங்களுக்குள் எந்த விதமான மன வருத்தம் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் அதே சகோதர அன்போடு கூட தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக, இதே திருப்பூர் காங்கேயம் ரோட்டில் ஹோசன்னா கே ஜோசப் அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணன் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. வாலிபம் இயேசுவுக்கே அப்படிங்கிற ஊழியம். நிறைய பேருக்கு உங்களுக்கு அவரை பற்றி தெரிஞ்சிருக்கும். அவருடைய வீட்டையும் கூட கட்டுகிற ஒரு பணி எனக்கு கிடைத்தது. முதல் மாடியில் கட்டுகிற பணி எல்லாம் முடித்த பின்பு நான் கொடுத்த கணக்குக்கும் சரியாக அவர்கள் பணம் கொடுத்து முடித்து விட்டார்கள். கட்டிடம் கட்டி முடித்தாகிவிட்டது. எல்லாம் முடித்த பிறகு திரும்ப ஒரு நாள் ஃபோன் பண்ணி கேட்டார். நான் கேட்ட வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்துருக்குறீங்க, எப்படியும் சொன்ன கணக்குக்கு மேலே தான் வேலை ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். அதனால் மேற்கொண்டு அதிகப்படியான செலவாக இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். நானும் அதை குறித்து சோதித்து பார்த்த பொழுது ஒரு 25,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக வேலை போயிருந்தது. நான் அவர்கிட்ட சொன்னேன், ஒரு 25,000 அளவுக்கு வேலை எக்ஸ்ட்ரா போயிருக்குன்னா ஒரு 15,000 இருந்ததுன்னா நான் சரி பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் மனமும் 15,000 ரூபாய் எனக்கு கொடுத்து விட்டார். வேலை முடிந்து விட்டது, ஒப்பந்தம் முடிந்து விட்டது. எல்லாம் முடிந்த பிறகும் அவராக கூப்பிட்டு கொடுக்க வேண்டிய பணம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டு கொடுத்தார். பார்த்தீங்களா, அதுதான் போதகத்தில் தேவைப்படுகிற உண்மைத்தன்மை. அதுதான் ஊழியத்தில் தேவைப்படுகிற உண்மைத்தன்மை. செய்கிற வேலையிலே நான் உண்மையாக இருந்தேன், கொடுக்கிற காரியத்திலே அவர் உண்மையாக இருந்தார். இப்படித்தான் தேவனுடைய ஊழியர்கள் சாட்சியுள்ள வாழ்க்கையை இந்த பூமியிலே வாழ வேண்டும். திருப்பூரில் அவினாஷ் ரோட்டில் ஒரு பெந்தேகோஸ்தே பாஸ்டர் இருக்கிறார். நாங்கள் இங்கே இளைஞர்களாக சேர்ந்து சில ஊழியங்களை செய்வதுண்டு. அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தின் நிமித்தமாக அவருக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்கலான்னு சொல்லி நாங்கள் ஒரு டீமாக போயிருந்தோம். அப்படி டீமாக போயிருக்கும் பொழுது அவருடைய குறிப்பிட்ட சபையில் ஆயிரக்கணக்கான மெம்பர்ஸ் இருக்காங்க. நாங்கள் டீமாக போய் இன்வைட் பண்ணி இந்த கூட்டத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள்னு சொன்ன பொழுது ஜெபித்து விட்டு 1 நிமிஷம் இருங்கன்னு சொல்லி உள்ளே போயிட்டு ஒரு கவரில் கொஞ்சம் அமௌண்ட் போட்டு கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுத்தாரு. இது என்னடா, அது எல்லா பாஸ்டர்களுக்கும் வாங்கி தானே பழக்கம், இவர் கொடுக்குறாரே, ஐயா எதுக்கு இது அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை, எங்கள் சபையில் காணிக்கைகள் கொடுக்குறாங்க, தசம பாகங்கள் கொடுக்குறாங்க. நான் என்ன செய்வேன், நான் சார்ந்திருக்கிற நிறுவனத்துக்கு கணக்கு காட்டுகிற ஒரு விஷயம் ஒன்று உண்டு. தேவனுக்கும் நான் கணக்கு ஒப்புவிக்க சரியாக இருக்க வேண்டும் அல்லவா? அதனால் எனக்கு வருகிற பணத்தில் நான் தசம பாகம் எடுத்து வைத்து மற்ற ஊழியங்களுக்கு நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் எடுத்து வைத்த தசம பாகத்தை எங்களுடைய ஊழியத்துக்காக கொடுத்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. அவர் பற்றி விசாரிக்கும் பொழுது அவருடைய சபை சார்ந்த விசுவாசிகள் என்னிடத்தில் பல காரியங்களை உதாரணமாக சொன்னதுண்டு. அவர் என்ன செய்வாராம், அவருடைய சபையில் தசம பாகம் வாங்குறாங்க. ஒவ்வொரு குடும்பத்தினரும் தசம பாகம் கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு குடும்பத்தின் தசம பாகத்தையும் அவர் சோதிக்கிறார். சோதித்து பார்த்து என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ரொம்ப கம்மியாக தசம பாகம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, இப்போ ஒரு 10,000 ரூபா சம்பாரிச்சா 1,000 ரூபா தசம பாகம் கொடுத்துருப்பாங்க. ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு ஒரு மாதத்திற்கு எவ்வளவு தேவை என்பது, நமக்கு ஒரு அடிப்படையான தேவை என்பது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ சிலர் தசம பாகம் அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபா கொடுத்துருப்பாங்க, 200 ரூபா கொடுத்துருப்பாங்க. அப்போ 100 ரூபா கொடுத்துருக்குறாங்கன்னா அவங்களுடைய மாத வருமானமே 1000 ரூபாய் தான்.
500 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய மாத வருமானமே 5000 ரூபாய் தான். அப்போ அவர் என்ன பண்ணுவாராம், மற்ற தசம பாகங்கள் வந்திருக்கு பார்த்தீங்களா, அதை இந்தந்த வேலைக்கு இந்தந்த இவ்வளவு பணம் என்று சொல்லி ஒதுக்கி விட்டு அந்த சபையில் வருகிற முடியாமல் இருக்கிற வருமானம் குறைந்த மனிதர்களுக்கென்று கொடுக்கும்படி ஒரு பணத்தொகை வைத்திருப்பார்களாம். அவங்க என்ன பண்ணுறாங்க, தசம பாகம் குறைவாய் கொடுத்த அந்த குடும்பத்தினரை அந்த வாரமே போய் சந்தித்து, ஏன் என்னாச்சு, என்ன வேலை உங்களுக்கு டல்லாக இருக்கா, ஏன் வருமானம் குறைவாக இருக்குது, தொடர்ந்து நல்லா ஜெபம் பண்ணிக்கலான்னு சொல்லி அங்கே அவங்களுக்காக ஜெபித்து விட்டு தான் கொண்டு சென்ற பணத்தை அவங்க கையில் கொடுத்து, இதை இந்த மாத தேவைக்கென்று வைத்து கொள்ளுங்கள்னு கொடுத்துட்டு வருவாராம். கேட்குறதுக்கு எவ்வளவு அழகா, எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது பார்த்தீங்களா. ஊழியர்கள் வாங்குகிற காசு, பணம், தசம பாகம், காணிக்கை இவைகளை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றது ரொம்ப முக்கியமாருங்க. அதே போல் ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்தில் ஊழியர்களுடைய படையெடுப்பு பல மாதிரி இருக்கும். வேலை செய்கிறவங்க இடத்துக்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணி காணிக்க வாங்குகிற விஷயம் நிறைய நடந்துட்டுருக்கும். ஆனால் அந்த குறிப்பிட்ட ஊழியர் என்ன செய்கிறார் அப்படின்னா, முதல் வாரத்தில் எல்லாருடைய வேலை செய்கிற ஸ்தலத்துக்கும் போய் ஜெபம் பண்ணுறார். ஜெபம் பண்ணிட்டு காணிக்கையாக ஒரு பைசா வாங்க மாட்டார். காணிக்கை கொடுத்தாலும் வேணான்றுவார். நீங்கள் முதல்ல சபைக்கு வாங்க, சத்தியத்தை கேளுங்க, சத்தியத்தின்படி நடங்க, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார். இப்போ ஊழியங்கிறது எப்படி இருக்கணும், வாங்கி இருக்கணுமா, கொடுத்து நடக்கணுமா, இல்லை வாங்குகிற காசு பணத்தில் இப்படி உண்மையாக இருந்து செயல்படணுமா, இது ரொம்ப முக்கியம். திருப்பூர் காங்கேயம் ரோட்டில் இயேசுராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணன் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. யாவே மினிஸ்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் எங்கள் வீட்டு பக்கமாக போன அந்த அண்ணன் வீட்டில் நான் இருக்கிறத பார்த்துட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லி உள்ளே வந்து ஜெபம் பண்ணாங்க. வீட்டுக்கு வருகிற ஊழியர்களை கனம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா. ஆகவே அவருக்கு ஒரு காணிக்கையை எடுத்து நான் கொடுத்தேன். ஆனால் இந்தாங்க ஊழியத்துக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன சொன்னார், இல்லை நான் உங்களை பார்த்து ஜெபிக்கும்படி வந்தேன், இங்கே வந்தேன், உங்களை பார்த்தேன், ஜெபித்தேன், இப்பொழுது எனக்கு எந்த விதமான தேவையும் இல்லை, ஆகவே நட்பு ரீதியில் வந்த எனக்கு இந்த காணிக்கை வேண்டாம், ஒரு வேளை ஊழியத்திற்கென்று தேவை வரும்பொழுது நான் சொல்கிறேன், அப்போ கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு முற்றிலுமாக மறுத்து விட்டு போயிட்டார். அதுதான் தேவை. அதே போல் காங்கேயம் ரோடு விஜிவி கார்டனில் ஜான்சன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. கண்மலை ஜெப மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அண்ணனும் ஒரு நாள் ஜெபிக்கிறதுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு அதே போல் ஒரு காணிக்கை எடுத்து கொடுத்தேன். அவங்களும் அதே வார்த்தையை சொல்லி மறுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ பார்த்தீங்களா, காணிக்க வாங்குற விஷயத்தில் எத்தனை பேர் மறுக்கிற ஊழியர்கள் இருக்கிறாங்க தெரியுமா. அதாவது ஒரு பணம் தேவையில்லாமல் என்கிட்ட வர வேண்டாம் அப்படிங்கிற எச்சரிக்கையோடு கூட இருக்கிற ஊழியர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நபர்களில் இவங்கெல்லாம் சுட்டி காட்டக்கூடிய நிலையில் இருக்கிற பல ஊழியர்கள். எங்களுடைய ஊழிய டீம் இருக்கிறது. எங்களுடைய ஊழிய டீம் அப்படின்னா எல்லாருமே எனக்கு சீனியர்ஸ் இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாரும் சென்று பல இடங்களில் ஊழியம் செய்து கொண்டு வருகிறோம். எல்லாருமே வேலை செய்து கொண்டு வருகிறபடினாலே முடிந்த அளவுக்கு கொடுத்து ஊழியம் செய்கிறோமே தவிர வாங்கி யாரிடம் ஊழியம் செய்வதில்லை. கர்த்தருடைய கிருபையினாலே இதை சாட்சியாக சொல்லுகிறேன். ஒருவேளை அப்படி யாராகிலும் கொடுத்தாலும் அதை மிஷனரி ஊழியங்களுக்கோ இல்லை திக்கற்றவர்களுக்கோ ஏழைகளுக்கோ கொடுக்கறதுல நாங்கள் உண்மையாய் உத்தமமாய் தேவ கிருபையினாலே நடந்து கொண்டிருக்கிறோம். அதே போல் தியோஸ் காஸ்பல் ஹால், திருப்பூர் சாலமன் பிரதர் இருக்கார், நிறைய பேருக்கு தெரியும் பாருங்க, நல்ல நண்பர், எனக்கு ஒரு நல்ல நண்பர். தியோஸ் காஸ்பல் ஹாலில் வருஷத்துக்கு ஒரு முறை சுதந்திர தினத்தன்று ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நடத்துவாங்க. முதல் வருஷம் மீட்டிங் நடத்தினப்போ நான் அதில் கலந்து கொண்டேன். ரொம்ப பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருந்தது. அடுத்த முறை அந்த கூடுகை ஆயத்தம் செய்யப்பட்ட பொழுது நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, அந்த கூட்டத்தை நடத்துறதுக்குன்னு ஒரு 5000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சகோதரரை தொடர்பு கொண்டேன். பிரதர், இப்படி இந்த கூட்டத்திற்காக நான் ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறேன், நீங்கள் தயவு செஞ்சு வாங்கி இந்த கூட்டத்தினுடைய தேவைக்கென்று பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சரி கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டாங்க. அதோட முடிஞ்சுதா? ரைட். அதற்கு அடுத்த வருஷம் அந்த சுதந்திர தினத்தன்று அந்த ஸ்பெஷல் மீட்டிங் வச்சப்போ நான் அதே போல் ஒரு 5000 ரூபாய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து அவரை கால் பண்ணி அவரை தொடர்பு கொண்டு, பிரதர் இந்த மாதிரி ஒரு 5000 ருபீஸ் கொடுக்குறேன், இந்த கூட்டத்தின் தேவைக்கென பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னபோது அவர் சொன்ன விஷயம் ரொம்ப முக்கியம். பிரதர், இந்த வருஷ கூட்டத்திற்கான தேவைகள் சந்திக்கப்பட்டு விட்டது, அதனால் மேற்கொண்டு இதற்கான பண தேவை எதுவும் இல்லை, அதனால் நீங்கள் முடிந்தால் அடுத்த வருஷம் நீங்கள் இதுக்கு கொடுக்கறதுக்கு பாருங்கள், இந்த வருஷம் இந்த கூட்டத்திற்குரிய தேவைகள் சந்திக்கப்பட்டு விட்டது, ஆண்டவருடைய கிருபையினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னார். 5000 ரூபாய்ங்க. மனுஷன் நினச்சிருந்தா கொடுங்கன்னு சொல்லி வாங்கி என்ன பண்ணியிருந்திருக்கலாம், அவரோட அக்கௌண்ட்டில் வச்சுருந்துருக்கலாம், இல்லை சபையோட அக்கௌண்ட்டில் வச்சுருந்துருக்கலாம், இல்லை இந்த பணம் எதுக்காவது எக்ஸஸாக இருக்கட்டும்னு சொல்லி வச்சுருக்கலாம்.
ஆனால் தேவைக்கு மிஞ்சினது எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற முடிவில் ஊழியம் செய்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதான் முக்கியம், அதுதான் உண்மையான விஷயம். இன்றைக்கு இருக்கிற பல விதமான ஊழியர்களுக்கு நடுவே இப்படிப்பட்ட ஊழியர்கள் தேவனுடைய கிருபையினாலே உண்மையும் உத்தமமாய் செய்கிற விஷயங்கள் மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நிச்சயமாகவே இருக்கிறாங்க. அதனால் நம்ம ஊழியர்கள்னு சொன்ன உடனே அவங்க மேலே எந்த கோபமும் வேண்டாம். எல்லாருமே ஏமாற்றுத்தனம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க, எல்லாருமே வசூல் ராஜாக்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். தேவனுடைய கிருபையினாலே பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் வச்சிருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொன்ன மாதிரியே நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் உண்மையும் உத்தமமான ஊழியர்களை தேவன் நமக்கு முன்னாடியே வச்சிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் சார்ந்திருக்கிற திருச்சபையின் ஊழியர்கள் அப்படிப்பட்ட நபர்களாக இருக்கலாம். அதையெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு தெரியப்படுத்துங்க. அது நிறைய பேருக்கு தெரிய வரணும். ஏன்னா நிறைய பேர் ஊழியர்கள் அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்கன்னு கேவலமான விஷயங்களை இந்த சமூகத்தில் பரப்பி கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் தேவனுடைய ஊழியர்களிடத்தில் காணப்படுகிற நல்ல நல்ல தன்மைகள் என்ன, நல்ல நல்ல பழக்க வழக்கங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நாம் இந்த சமூகத்துக்கு தெரியப்படுத்த கடனாளிகளாக இருக்கிறோம். அதில் தான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். எத்தனையோ சினிமாக்கள் எடுக்கிறாங்க, எத்தனையோ திரைப்படங்கள் எடுக்கிறாங்க, ஊழியர்களை கேவலப்படுத்தி பிசாசுகளை துரத்துற விஷயத்தை வச்சு கேவலப்படுத்தி எடுக்கிறாங்க. அவங்களுடைய உண்மையற்ற தன்மையை சினிமாக்களாக எடுக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் உண்மையை உண்மையாய், சத்தியத்தை சத்தியமாய் நம்ம சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது அல்லவா? அப்போ தான் விசுவாசிகள் இன்னும் விசுவாசத்தை ஊன்ற கட்டப்படுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஆண்டவர் அழகாக கடைசி காலத்தில் சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்களா? நல்லது உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், உன்னை அநேகத்தின் பேரில் அதிகாரியாய் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இப்படிப்பட்ட ஊழியர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும். கைக்கு கிடைக்கிற கொஞ்சத்திலையும் உண்மையாக இருக்கிற ஊழியர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். அவங்களுடைய வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. ஆகவே அவர்களோடு கூட சேர்ந்து நாமும் உண்மையாக இருப்போம். சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிறதிலேயும் அந்த சத்தியத்தின்படி நடக்கிறதிலேயும் நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு கூட சந்திப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.